பேச்சியை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் பேச்சியை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையா? என்னாச்சியா நீங்க தங்கச்சியை பார்த்ததான் பேசுவீங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிருந்தேன். இப்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களேச்சியா? செம்பிளே, என்ன பேசுற நீங்க? சியான் தான் பேசாததுக்கு காரணம் இதுதான்னு சொல்லிட்டாருல்ல. மறுபடியும் எதுக்கு அதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்க? மாமா, அத்தை உங்களுக்கு டீ கொடுத்து விட்டாங்க மாமா. ஓ சரிதா, இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. கொண்டாப்பா. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு மாமா. ஏன் சியா, பிள்ளையெல்லாம் நல்ல நெடுநெடுன்னு வளர்ந்துருச்சுகள்ல. ஆமா பெண்ணிக்கு காலம் அப்படியே கடந்து ஓடுதுல்ல. மதனி, அண்ணங்கிட்ட பேசுங்க. வாங்க மதனி. பெண்ணி ஏங்க சொல்லுதா? அது வந்துங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம் அது என்று பீடிகை போட்டு பேசிட்டு இருக்க? என்ன சொல்லுமா நேரடியா சொல்லுதா? சொல்லுதா? அது எல்லாம் நம்ம அழகரோட கல்யாணத்தை பத்தி தாங்க. என் மக இந்த வீட்டுக்கு தானே வாக்கப்பட்டு மருமகளா வரணும். என்னோட இந்த ஆசைய நிறைவேற்றி வைப்பியானே? பூங்கொடிய என் வீட்டு மருமகளாக்கிக்கிறதும் என் பொறுப்பு. என் சாமி. அழகர் கல்யாணத்தை பத்தியா? என்னதான் திடுதுப்புன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டிய? ஆமாண்ண, இவரு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அழகர் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலான்னு தானே எத்தனை நாள் தள்ளி போட்டு வச்சிருந்தோம். அதான் இவர் வந்துட்டாருல, இனியும் எதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இப்பவே நல்ல காரியத்தை எடுத்து பண்ணி முடிச்சிடலாம்ல. அதுவும் சரித்தா. மதினி சொன்னது மாதிரி எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டு? ஏன் மதினி, அழகருக்கு எதுவும் பொண்ணுக்குன்னு பார்த்து வச்சுக்கீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்லயே அழகருக்கு பொண்ணு இருக்கும்போது எதுக்கு வெளியில போய் பாத்துக்கிட்டு? எங்க அண்ணனுக்கு நீயா? ஏன் நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? இல்ல, எங்க அண்ணனுக்கு வேற லெவல்ல அண்ணி வருவாங்கன்னு நினைச்சேன். ஏய், சும்மா உருண்டு இழுத்துட்டு இருந்த அப்படியே கொண்டு முடிய நோண்டி போடுவேன். நோண்டுவேன். இப்ப எங்க அண்ணன் வேணுமா வேண்டாமா? பூடி பொடி. என்னத்த சொல்ற? நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கா? யாரு? நம்ம நந்தினியா சொல்றிய? ஆமாண்ண, வேற யாரு? நம்ம நந்தினிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நந்தினி நம்ம வீட்லயே வளர்ந்த பொண்ணு. அழகருக்கு தாய் மாமா மக வேற. அழகருக்கு நந்தினிய கல்யாணம் பண்ண எல்லா உரிமையும் இருக்குல்லன்னு.